ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஓகே, மூணாவது காரியம், மூணாவது வசனம் ஏசாயா 49:15. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, இதான் முதல் சொன்ன அந்த வசனத்தை. அவளோட கர்ப்பத்தின் கனி அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்த பிள்ளை. மற்றவங்க பிள்ளைங்களை பார்க்கறது நிச்சயமாக அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்பொழுதே அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் சொந்த கர்ப்பத்தின் கனியாகிய சொந்த குழந்தைய வெறுப்பாளோ? ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த கேட்டுனா இருக்காங்க பாஸ்டர், இருக்காங்க. ஏன்னா நிறையா சம்பவங்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வாசிச்சிருக்கோம். சோஷியல் மீடியாலாம் இன்றைக்கி வருது. பெத்த பிள்ளைய தூக்கி குப்பை தொட்டில் போட்டு போயிடறாங்க. இல்லை எங்கேனாச்சும் ஒரு அனாதை அனாதை இல்லத்துக்கு போய் முன்னுக்கு வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு போயிடுறாங்க. சில பேர் கோயிலில் விட்டுட்டு போயிடுறாங்க பிறந்த பிள்ளைய. ஸோ அப்படிலாம் நடக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஏன் அவர் மறக்க மாட்டார்? ஏன்னா நீங்கள் அனாதி திட்டத்துக்குள்ள அவர் உங்களை குறித்து திட்டம் வைத்திருந்தார். அவரோட அனாதி திட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்க. ஆனால் தான் உலகத்தின் அஸ்திபாரம் முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை முன்குறித்து விட்டேன். அப்படின்னா என்னது? பிஃபோர் தி என்டையர் வேர்ல்ட் வாஸ் கிரியேட்டட், யூ ஆர் ஆல்ரெடி இன் த மைண்ட் ஆஃப் காட். ஹலோ, யூ ஆர் ஆல்ரெடி இன் த மைண்ட் ஆஃப் காட். ஆமென். அப்படின்னா ஆண்டவர் நம்மளாம் நினச்சி தான் உலகத்தையே படைத்தார். வாவ்.